ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்லேட் ட்ரிங்க் பவுடர் வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது இந்த சம்மருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஜூஸ் குடிக்கிறதுக்கு. அதே போல் ரமதானுக்கும் நோன்பு திறக்கும்போது நம்ம ஜூஸ் குடிப்போம். அதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் போன ரமதானுக்கும் பட்டர்ஸ்காட்ச் ஃபலூடா மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டேங்க் பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன். வீட்டிலையே எப்படி கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இப்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 3/4 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் மில்க் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் குளுக்கோஸ் பவுடரும் ஆட் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு சாக்லேட் எசன்ஸும் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போல் ஆட் பண்ணிக்கிடலாம். இல்லாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அது போட்டால் ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். அதை போட்டு நல்லா அடித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஃபைன் பவுடராக வர்றது வர அடித்து எடுத்துக்கிடணும். இப்போ சூப்பராக சிம்பிளாக நம்ம ஈஸியாகவே ரெடி பண்ணிட்டோம். இதே போல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது 1 மந்த்லாம் கெட்டு போகாமல் இருக்கும். காற்று போகாத டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கண்ணாடி ஜார்லையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். ஹாட்டான மில்க்லையும் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறதா இருந்தாலும் கோல்டாக குடிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.